ஹலோ அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அது மாதிரி எதுவும் சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற 5 பொடியை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலாமா? அதுக்கு ஒரு வடை சட்டி சூட் பண்ணிவிட்டேன். சூடானதுக்கப்புறமா ஒரு குறுக்கண்டி எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 6 பல் பூண்டு இடித்தது, 1 கைப்பிடி கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 கிலோ சிக்கன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இதுலேயே ஒரு 6 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 2 தக்காளி வேக வச்சு அதை மிக்சியில் அரைச்சிட்டு அதோட ஜூஸை மட்டும் இதில் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஃபைனலாக இறக்கும் முன்னாடி 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு அது மண்டை மேலேயே கார்னிஷிங்காக பரபரன்னு மிளகுத்தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருக்கும்.